ரஹ்மான், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? இந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு அடையாள அட்டை கொண்டு வர வேண்டும், 4000 ரூபாய் வரை மட்டும்தான் மாற்ற முடியும். இது போன்ற தகவல்கள் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு தெரிய வந்திருக்கு? இது குறித்த போதுமான விழிப்புணர்வு அவர்களிடம் இருக்கிறதா? கண்டிப்பா. அதாவது நான் தற்போது புதுச்சேரி சுயிப்பரன் சாலையில் இருக்கக்கூடிய பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமை அலுவலகத்தில் இருக்கிறேன். இந்த பகுதியிலே இன்று காலை 7 மணி முதலே நீண்ட கியூ வரிசையில் பொதுமக்கள் இன்று தங்களுடைய பணத்தை மாற்றுவதற்காக நின்று கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து அதாவது இந்த பகுதியிலே அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கான அந்த கியூ ஆனது தொடர்ந்து நின்று கொண்டிருக்கின்றது. இந்த கிளையில் இருந்துதான், அதாவது இந்த தலைமை அலுவலகத்தில் இருந்துதான் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிளைகள் மட்டுமல்லாமல் கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இங்கிருந்து பணம் கொண்டு செல்லப்பட்டது. தற்போதுதான் கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் புதிய நோட்டுகள் இங்கு வந்தது. நாம் அதை நேரில் பார்த்தோம். தற்போது இந்த வங்கியில் இருந்து பணம் அடுத்த வங்கிகளுக்கு கொண்டு செல்லும் பணி நடைபெற்று வருகின்றது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம். இந்த அதாவது 2வது வீதி முதல் சுயிப்பரன் வீதியிலிருந்து குர்ஃபு வீதி வரை அந்த மக்கள் கூட்டமானது தொடர்ந்து நின்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் இந்த வங்கியிலே பணத்தை போடுவதற்காகவும் மேலும் புதிய பணத்தை எடுப்பதற்காகவும் இங்கே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இங்கு ஒரு பொதுமக்கள் இருக்கின்றார். நாம் அவரோட கேட்போம். அதாவது இப்ப நீங்க பணம் போடப்பட்டிருக்கீங்க, எடுக்க வந்திருக்கீங்களா? பணம் போடுறதுக்காக வந்தேன். நான் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கேன். எங்களுக்கு இந்த தனி சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு தனி கியூ ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா வசதியாக இருக்கும். நான் பென்ஷன் எடுத்த பணத்தை தான் டெபாசிட் தான் பண்ண வந்திருக்கேன். நாளைக்கு ஏடிஎம் திறக்கிறதுனால நாளைக்கோ அல்லது மறுநாளோ நான் ஏடிஎம்ல இருந்து இருக்கிற பணத்தை நான் அதுக்கப்புறம் எடுத்துப்பேன். இதுக்கான படிவம் கொடுத்துருக்காங்களா? அந்த படிவத்தை நீங்க பூர்த்தி செய்தீங்களா? எங்களுக்கு பணம் எடுக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் படிவம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு டெபாசிட் பண்றவங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னதுனால நான் டெபாசிட் பண்றதுக்காக இப்போ காத்துட்டு இருக்கேன். அதாவது இவருடைய கோரிக்கை என்னவென்றால், அதாவது சீனியர்ஸ், அதாவது முதியோர்களும் இங்கு நீண்ட கியூ வரிசையில் இருக்கின்றார்கள். ஆகவே முதியோருக்கும் ஒரு தனி கியூ அமைக்க வேண்டும், இல்லை அவர்களை வசதியாக இந்த வங்கிக்கு சென்று பணம் எடுத்துவதற்கு ஏதுவாக செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைக்கின்றார்கள். அடுத்த ஒரு நம்மிடம் இருக்கின்றார். நான் அவர்கிட்ட கேட்போம். அதாவது நீங்க வங்கிக்கு வந்திருக்கீங்களா, படிவம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். நான் காலையில இருந்து நின்று இருக்கேன். இங்க வந்த உடனே திடீர்னு ஜெராக்ஸ் கேட்கறாங்க. ஆதார் ஜெராக்ஸ், ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸ் கேட்கறாங்க. ஆனா யாருமே எடுத்து வரல. இங்க வந்த உடனே எல்லாம் ஓடி ஜெராக்ஸ் எடுத்து வராங்க. இதெல்லாம் இருக்கிற நான் படிச்சவன், நான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா மத்தவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்க பாருங்க, புதுச்சேரி ரொம்ப மிகவும் கஷ்டப்படுங்க. இதை மத்திய அரசு இது உடனே இதற்கான தீர்வு கொடுத்து மாற்றி கொடுக்குமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நாம் ஏற்கனவே இதற்காக அந்த படிவம் மட்டும் கொடுத்தால் போதும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் தற்போது அந்த இதற்காக காட்டப்படக்கூடிய அந்த சான்றிதழ், அதாவது ஆதார் அட்டை, ஓட்டர் ஐடி கார்டு உள்ளிட்டவர்களுடைய ஜெராக்ஸ் வேண்டும் என்று தற்போது வங்கியில் கேட்டிருக்கின்ற காரணத்தினால் தற்போது ஜெராக்ஸ் எடுப்பதற்காக மக்கள் இங்கிருந்து அலைந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது, போய்கொண்டிருக்கிறது. மேலும் இங்கு ஏராளமான, அதாவது இங்கு ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இங்கு ஏராளமாக வந்திருக்கிறார்கள். அவர்களும் தங்களுடைய பணத்தை மாற்றுவதற்காக இங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம், பிரெஞ்சு சிட்டிசன்ஸ் ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களும் தற்போது இந்த பணத்தை மாற்றுவதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். வங்கி தற்போது திறக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வங்கிக்குள்ளே தற்போது காவல்துறையினர் அங்கு இருந்து கொண்டு அவர்களை உள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களை ஒவ்வொருவராக உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பணத்தை மாற்றுவதற்கான முயற்சிகள், மேலும் தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை உள்ளே டெபாசிட் செய்வதற்காகவும் அவர்கள் தற்போது உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியிலே போலீசாரும் ஏராளமாக குவிக்கப்பட்டு, அதாவது அவர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களை உள்ளே செல்லும் பணியிலே அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதாவது கையில் அனைவரும் படிவங்கள் வைத்திருந்தாலும் சில பேர் படிவங்களில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது இந்த ஜெராக்ஸ் காப்பி இல்லாத காரணத்தால் சில பேர் இங்கிருந்து திருப்பியும் அனுப்பப்படுகிறார்கள். தொடர்ந்து அவர்களை உள்ளே அனுப்பும்படி நடைபெற்று வருகின்றது. இதில் ஏராளமான முதியோர்களும் இருக்கின்றார்கள். ஏற்கனவே நாம் பார்த்தோம், ஒரு முதியோர் சொன்னார், முதியோர்கள் உள்ளே செல்வதற்கான வழிகள் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களையும் முறையாக உள்ளே செல்வதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. தம்பி தமிழரசன். புதுச்சேரியில பழைய நோட்டுகளை மாற்றும் பணி தொடங்கி இருக்கு. அந்த காட்சிகளை நேரடியா பார்த்தோம். மக்கள் கூட்டமா அங்க கூஞ்சிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடியவர்களை ஒரு சிலர் இப்ப தெரிவிச்ச கருத்து, என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்படுது அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சில கருத்துக்களை முன் வச்சாங்க. பொதுவா இந்த வங்கிகள்ல இந்த பணத்தை மாற்றும் பணிக்காக என்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது, விவரமா சொல்லுங்க. அதாவது கண்டிப்பா, அதாவது உள்ளே இப்போதுதான் வங்கி திறக்கப்பட்டிருக்கின்றன. இப்போதான் வங்கி உள்ளே திறக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே பொதுமக்கள் சென்றிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்சன் என்னவென்று அப்போதுதான் தெரிய வரும். முதற்கட்டமாக அவரிடம் இந்த படிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த படிவத்தை தான் அவர்கள் பூர்த்தி செய்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த படிவத்தில் கேட்கப்பட்டிருக்கின்ற முறைகள் மட்டுமல்லாமல் இதில் அதாவது அவர்கள் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எதுக்கு அதை அவர்கள் உடனடியாக அவர்களுக்கு அந்த ஜெராக்ஸ் தர வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். மேற்கொண்டு அவர்கள் என்ன கேட்கின்றார்கள் என்பது உள்ளே சென்று வரக்கூடிய பொதுமக்கள் தான் கேட்க வேண்டும். தமிழரசன்.